வணக்கம் நேயர்களே, வீரக்கலை நிகழ்ச்சி நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில நோய்கள் வராமல் உடம்பை காப்பாற்றக்கூடிய பாடங்களை நாம செய்து காட்டிட்டு வரோம். நேயர்களே, நம்ம நாட்டுல நோய்கள் மட்டும் அதிகம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா கொலைகள், கொள்ளைகள் அதுவும் அதிகமா போச்சு. வீட்டுல நகைகளை வச்சுட்டு இருக்க முடியல. 100 பவுன் 50 பவுன் வர்றான், அப்படி அடிச்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் வர்றான்னா, இப்போ எந்த வீட்டுக்குள் வீரக்கலை இல்லையோ அந்த வீட்டுக்குள் திருட வருவான். வீரக்கலை தெரிந்தவர்கள், அதாவது ஒருத்தன் வந்தா நம்ம இங்க போனா அடி பிச்சிருவான்ன்ற பயம் இருந்தால் அந்த வீட்டுக்குள் எவனும் வரமாட்டான். அதான் உண்மை. ஆனா இந்த காலத்துல நீங்க உடற்பயிற்சி என்ற அந்த ஒரு படிப்பை செல்ஃப் டிஃபென்ஸோட சேர்த்து, அதாவது தற்காப்பு கலையோட சேர்த்து நீங்க பயிற்சி செய்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு, தற்கால வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். உங்களை நீங்க காப்பாற்றிக் கொண்டே ஆக வேண்டும். நோய் நொடிகள் இருந்து நீங்க உங்களை காப்பாற்றிக்கணும். கொலை கொள்ளை பயம் அவங்ககிட்ட இருந்து நீங்க உங்களை காப்பாற்றிக்கணும். அப்புறம் மனோபயம் ஒன்று இருக்கு. சிலருக்கு மனோபயங்கள் ஜாஸ்தியாகட்டும், அதாவது டிப்ரெஷன் மிக மிக அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த டிப்ரெஷன் அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இன்னர் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் பிராக்டிஸ் உண்டு. அதை நீங்க பயிற்சி செய்து ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரே நேரத்தில் உடம்பு, அறிவு, மனசு மூணுக்கும் சேர்ந்து நீங்க பயிற்சி கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். அப்படிப்பட்ட பாடம் இப்போ நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி பாடங்களை தான் நாங்க உங்களுக்கு செய்து காட்டி கொண்டுக்கிறோம். அதுல ஒரு நல்ல பாடத்தை இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன், பாருங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு மூமெண்ட இப்படிதான் செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. பாடத்தில் நாங்க கொடுத்துருவோம், இந்த மூமெண்ட இப்படிதான் செய்யணும். ஆனா நம்ம கை கால் நம்ம கட்டுப்பாடுகள் இருந்தாதான் கரெக்டா வரும். இல்லைன்னு பாருங்களேன், எப்படியோ போகும், மூமெண்ட் சரியாவே வராது. நம்ம கை கால நம்ம கட்டுப்பாடுகள் இல்லைன்னு வச்சுங்களேன், உடம்பு நம்ம கட்டுப்பாடுகள் இல்லை. உடம்பு நம்ம கட்டுப்பாடுகள் இல்லைன்னா உடம்புக்குள் இருக்கிற மூளை நம்ம கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக இருக்காது. உடம்பு மூளை நம்ம கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத மனசு நம்ம கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக இருக்காது. அதனால கண்ணுக்கு தெரியாத மனசை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா கண்ணுக்கு தெரிஞ்ச உடம்ப நம்ம கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். அதுக்கு தான் ஒரு மூவ்மெண்ட் இப்படி பண்ணு, கரெக்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டோம். கை வருதான்னு பார்க்கணும், அதுக்கு போனா அப்படிதான் போகணும். சரியா வருதா, மூவ்மெண்ட் கொடுக்கப்பட்ட பிரகாரம் சரியா வருதா பார்க்கணும். கை வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலன்னா வருகின்ற வரை பிராக்டிஸ் பயிற்சி செய்து நம்ம உடம்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்படிப்பட்ட பாட்டு தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு செய்து
காட்டிட்டு வரோம். இன்னும் அற்புதமான பாடங்கள் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட பாடத்தோடு அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி.